Welcome to First Success Technology. Freelancing start பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சர்வீஸை நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்களா, இல்லை லோகோ டிசைனிங்கா, எஸ்சிஓவா, இல்லை மெட்டா ஆட்ஸா, கூகுள் ஆட்ஸா, இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கா, ஸோ என்ன பண்ண போகிறீங்க சர்வீஸ் கிளைண்ட்டுக்கு பண்ண போகிறீங்களோ அதை டிஃபைன் பண்ணணும். சில பேர் ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சர்வீஸை எடுத்துருவாங்க, எல்லாமே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய சர்வீஸ் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு 1 or 2 சர்வீஸ் தான் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணணும். ஸோ பிகினராக இருக்கும்போது நிறைய சர்வீஸ் உங்களால் பண்ண முடியாது. ஸோ இன்கம் எனக்கு அதிகமாக வேணும், எல்லாமே பண்ணுறங்கிறது எடுத்திங்கன்னா கிளைண்டோட டெட்லைனை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். அப்போ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணும்போது 1 or 2 சர்வீஸ் மட்டும் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் கிளைண்டோட டெட்லைனையும் முடித்து உங்களுக்கு கற்றுக்கக்கூடிய அந்த டைம் லைனும் உங்களுக்கு கரெக்டாக அமையும். ரெண்டாவது மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கட்டும், இல்லை பொதுவாக ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களாம் ரேட்டை ரொம்ப சீப்பாக வச்சுருவாங்க ஸ்டார்டிங்கில். அதாவது ஸ்கில் இருக்கக்கூடிய ஃப்ரீலான்சிங் சொல்கிறேன். ஸ்கில் இல்லைனா எவ்வளோ நாள் சீப்பாக வச்சுக்கலாம். ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறீங்க, நல்லா டேலண்டாக இருக்கீங்க, ஃப்ரீலான்சிங் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கம்மியாக வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்டர் டிசைன், ஒரு கிராஃபிக் டிசைனாக இருக்கீங்கன்னா ஒரு போஸ்டர் டிசைனாக 100 ரூபாய்க்கு வைக்கிறது, ஒரு வீடியோ 100 ரூபாய்க்கு எடிட் பண்ணி தரணும்னு சொல்லி தருது. ஸோ இதெல்லாம் சீப்பாக வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொடுக்கக்கூடிய கிளைண்ட் நம்ம மதிக்காமல் போயிடுவோம். அப்போ எடுத்தோடனே ஒரு பிகினிங்லேயே ஒரு மீடியம் ரேட் வச்சுட்டிங்க அப்படின்னா தான் அடுத்து ஹை பண்ண முடியும். ஏன்னா அந்த ரேட்லேயே உங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எந்த சர்வீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு ரொம்ப சீப்பாலாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப சீப் சர்வீஸை சீப் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம சர்வீஸையும் சீப்பாக நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு வைக்கணும். ஸோ ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ்க்கு மினிமம் 500 ரூபா வைக்கணும். ஒரு மெட்டா ஆட்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 6000 ரூபாய்க்கு கிளைண்ட்டை வாங்கணும். ஒரு கூகுள் ஆட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15,000 20,000 மந்த்லி சார்ஜ் வாங்கணும். ஸோ ரொம்ப அதுக்குன்னு சொல்லிட்டு 500 ரூபாய்க்கு பண்ணித்தரேன், 1000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு உங்கள் ரேட்டை கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மதிப்பு அந்த இடத்துல கம்மியாயிடும். அதனால் டோன்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ரேட்டை மட்டும் ரொம்ப குறைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தேர்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளைண்ட்டு எதாவது கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எந்த ப்ரூஃப்மே வச்சுருக்க மாட்டாங்க. சார் உங்களோட சாம்பிள் நீங்கள் கொடுங்க சார், நான் பண்ணி காட்டுறேன்பாங்க. இப்போ வீடியோ எடிட்டிங் ஃப்ரீலான்சிங் ஒர்க் எடுக்கிறாங்கன்னா ஸோ போர்ட்ஃபோலியோ இருக்காது. சார் நீங்கள் உங்கள் ஒர்க்கை கொடுங்க பண்ணுறங்கிறது. ஒரு வெப்சைட் டிசைனிங் பண்ணுறோன்னா போர்ட்ஃபோலியோ இருக்காது. அப்போ நம்ம கிளைண்ட்டு ட்ரஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோங்கிறது ஒன்று இருக்கணும். ஸோ ஒரு பிகான்ஸ்லேயோ இல்லை கேன்வாலையோ ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ்லேயோ உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டாகிராமில் உங்களோட ப்ரூஃபை ஷோ பண்ணுங்கள். இல்லை ஒரு யூடியூப் சேனலில் உங்கள் ப்ரூஃபாக பண்ணுங்கள். இல்லை ஒரு ட்ரைவ் சீட்டில் நீங்கள் பண்ண சாம்பிள் ஒர்க்கை காட்டுங்க. இதே ஒரு மேட்டா ஆட்ஸ் கிளைண்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃபாக எவ்வளோ ரீச் எடுத்து கொடுத்தீங்க, ஒரு இ-காமர்ஸ் சைட்ஸ்க்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் காட்டணும். ஸோ இந்த ஒரு சாம்பிள்ஸை உங்கள் ப்ரொஃபைல் ஆர் போர்ட்ஃபோலியோவை கிளைண்ட்டிட்ட காட்டினா தான் கிளைண்ட்டுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டே வரும். பரவாயில்ல, இத்தனை கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, இத்தனை வீடியோ ஆர் போஸ்டெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க, வெப்சைட்க்கு எஸ்இஓ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் நீங்கள் ஃப்ரீலான்சிங் எடுக்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்த உடனே தான் உங்களுக்கு ட்ரஸ்ட்டுங்கிறது கிரியேட் ஆகும். அதனால் வித்தவுட் ப்ரொஃபைல் ஆர் போர்ட்ஃபோலியோ நீங்கள் டோன்ட் கம்யூனிகேட் வித் கிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஸ்கில் மட்டும் போதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்கில்லை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஃப்ரீலான்சிங்கில் கிளைண்ட்டுக்கிட்ட சரியாக கம்யூனிகேட் பண்ணுறது. ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சார் நான் இத்தனை ரிவிஷன் தான் பண்ணுவோம், இதுதான் எங்களோட ரீஃபண்ட் பாலிசி, இத்தனை டைம் லைன் இவ்வளோ டெட்லைன் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கணும். இது கொடுக்காம ஆர்டர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துருவாங்க. அவங்க கிளைண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரீஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த ஒர்க்கில். ஸோ அப்போ அந்த ரீஒர்க்கே பண்ணும்போது அந்த ஒரு கிளைண்ட்டுக்கே பார்த்துருக்க மாதிரி ஆயிடும். அப்போ நான் ஒரு 3 ரிவிஷன், இப்போ லோகோ டிசைனிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஃப்ரீலான்சிங் ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 ரிவிஷன் பண்ணுவோம், 2 ரிவிஷன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லிடணும். இத்தனை ஒரு 10 டேஸ் ஆகுங்கிற ஒரு டெட்லைனை கொடுத்துடணும். ப்ரைஸிங்கும் கரெக்டாக சொல்லிடணும். சார் இந்த ஒர்க்குக்கு இந்த ப்ரைஸு, ரொம்ப ஹை குவாலிட்டியாக கேட்குறீங்கன்னா ஒரு சூப்பரான லோகோ வேணும்னா 3000 to 5000 ஆகுங்கிறது ஒரு கிளியராக சொல்லிடணும். இதெல்லாம் சொல்லாமல் நீங்கள் ஒர்க்கை கிடைக்குதுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் கிளைண்ட்டு போட்டு உங்களை டார்ச்சராக எடுத்துருவோம். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிட்டு தான் ஒரு ஆர்டரே எடுக்கணும். அப்போ ஸ்கில்லை விட கிளைண்ட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. 5வது, ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லீகல் அக்ரிமெண்ட் போடுறீங்களோ இல்லையோ ஒரு மினி அக்ரிமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு வேணும். நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ, ப்ரைஸு, டெட்லைனு, என்ன ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த கிளைண்ட்டிலிருந்து ஆர்டர் எடுத்திருக்கேன், இதுதான் நம்மளோட ப்ரூஃப் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனோ ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷனாவது வாங்கணும்.
இதை வந்து ஒரு மினி அக்ரிமெண்ட் மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு லீகல் அக்ரி மாதிரி சைன் அப் பண்ணுவாங்க. ஒரு MOA மாதிரி கிளைண்ட்டுக்கும் ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இத்தனை மந்த்துக்கு கொடுக்குற இவ்வளோ ப்ரைஸ்னு வந்து போடுவாங்க. ஸோ அவ்வளோ லீகலாக போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அது ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன்ஸோ ஒரு வாட்ஸ்அப் ப்ரூஃபை எடுத்து வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை, கிளைண்ட் அமௌண்ட் தரல, அவங்க ரீஃபண்ட் கேட்குறாங்க, இல்லை ஒர்க்கு பிடிக்கலன்ட்டு ரீஃபண்ட் கேட்குறாங்க, இல்லை நாம் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து கரெக்டாக செட்டில் பண்ணல அப்படின்னா அவங்களோட பேசுகிறதுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் வேணும். அப்படின்னா இந்த இமெயில் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மினி அக்ரிமெண்ட்ங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல தேவையாக இருக்குது. 6வது மிஸ்டேக்ஸ் இந்த ஃப்ரீலான்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்களே அப்படிங்கிறது அட்வான்ஸ் இல்லாமல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் மார்க்கெட்டில். ஏன்னா நானும் ஒரு 15 இயர்ஸாக வந்துட்டு கிளைண்டோட ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வான்ஸே கொடுக்க மாட்டாங்க. வேலை முடிச்சோன்னு அமௌண்ட் தரம்பா அப்படின்னு வருவாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவோம் வேலை முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சு நீங்கள் ஒரு லோகோவோ இல்லை கிராஃபிக்கோ வீடியோவோ எந்த SEO ஒர்க்கோ எது வேணாலும் பண்ணுங்கள், முடிச்ச பிறகு அமௌண்ட் தரான்னு சொன்னோம் அப்படின்னா அதுதான் பிக்கஸ்ட் ஸ்கேமே. ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 2 பேர்த்துக்கும் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30% இல்லை 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறப்ப அது ஒரு லீகல் அக்ரிமெண்ட்டும் எதுவும் இருக்காது இல்லையா. இப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு அவன் ஏமாற்றிட்டான் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அந்த இடத்துல. அப்போ 2 பேர்த்துக்கும் ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கிளைண்ட் சைட்ஸ்லேருந்து மினிமம் ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஆர்டர் கிடச்சிருச்சு நம்ம செஞ்சிடலாம் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில ஓல்டு கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ரெகுலராக கொடுக்குறேன்பா நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதான் ரெகுலர் கிளைண்ட்ஸும் நான் வந்து ஹேண்டில் பண்ணுறதில் பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெகுலர் கிளைண்ட்ஸ் கூட சம்டைம் ஒரு 5 டைம் பேமெண்ட் வந்திருக்கும். 6வது டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து தராமல் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரெகுலர் கிளைண்ட்டோ நியூ கிளைண்ட்டோ 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7வது ஃப்ரீலான்சர்ஸ்க்குலாம் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஒர்க்கை ஒரு கரெக்டான ஒர்க் ஃப்ளோ மாதிரி கிரியேட் பண்ணுங்கள், ஒரு சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து ஒரு ரெக்கமெண்ட் ஃபார்ம் மாதிரி கிளைண்ட்டை வாங்கணும், உங்களோட ரெக்கமெண்ட் என்ன அப்படிங்கிற டேட்டா வாங்கணும். அப்புறம் என்னென்ன டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அது எத்தனை ஃபேஸாக முடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் டிசைனிங் ஆர்டர் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் இதெல்லாம் முடிச்சு தரோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். செகண்ட் ஃபேஸில் இந்தளவுக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும், அப்போ அமௌண்ட் இதை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் உருவாக்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ மற்ற ஃப்ரீலான்சர்ஸை விட நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க. அப்போ நார்மலாக சும்மா ஒர்க்கை வாங்கினா பண்ணோம் இந்த டேட்டில் முடிச்சு கொடுக்கணும் இல்லாமல் ஒரு ரெக்கமெண்ட் ஃபார்மு, டாஸ்க் லிஸ்ட்டு, ஒரு டெட்லைனு, ஒரு கரெக்டான ஃபேஸ் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வந்துட்டு மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். கிளைண்ட் சைட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் மூவ்மெண்ட் வந்து தெரியும் உங்களுக்கு. 8வது டிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா போட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஒரு பர்டிகுலர் நிச்சயை சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு மெட்டா ஆட்ஸில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, மெட்டா ஆட்ஸ் சூப்பராக போகிறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி காட்டுங்க. மெட்டா ஆட்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி, அப்போ ரியல் எஸ்டேட்டில் நான் மெட்டா ஆட்ஸில் நான் எக்ஸ்பர்ட்டு அப்படிங்கிற மாதிரி காட்டணும். இப்போ கூகுள் ஆட்ஸ் பண்ணுறீங்க, கூகுள் ஆட்ஸ்லாம் ஏஜென்சிக்காக நான் வந்து உங்களுக்கு கிளைண்ட் எடுத்துக்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய ஒரு இதுலேயே அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக போகும்போது உங்களால் ஈஸியாக வந்து சக்ஸஸ் அடைய முடியும். இதுவே நீங்கள் ப்ராடாக எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு எல்லாமே பண்ணுவேன், எல்லா டைப் ஆஃப் இதுக்கும் நான் கொண்டு போவேன், எல்லா சர்வீஸும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பிகினர் டைமில் நீங்கள் பண்ண வேணாம். அப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக ஸ்பெசிஃபிக் நிச்சய வழியாக போகும்போது அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அந்த ஒரு சர்க்கிளில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க. இப்போ ரியல் எஸ்டேட்க்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து எடுத்து கொடுக்குறீங்க, மெட்டா ஆட்ஸில் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஆட்ஸ் பண்ணி நிறைய லீட்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு பெரிய ஆள் மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ இவர் வந்து நல்லா ரியல் எஸ்டேட்க்கு லீட்ஸ் எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அப்போ எல்லா ரியல் எஸ்டேட்டும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதே ப்ராடாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கிறப்ப பெருசாக உங்களுக்கு வந்து ரீச் ஆக முடியாது, உங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்காது. அதனால் ஸ்பெசிஃபிக் நிச்சயை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஒரு தனித்துவமாக நீங்கள் அவங்களுக்கு தெரிவிங்க. 9வது பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கட்டும், ஏஜென்சி இருக்கட்டும், எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா புது கஸ்டமரையே தேடி ஓடிட்டு இருப்பாங்க, புது கிளைண்ட் தான் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ புது கிளைண்ட் எடுக்கிறத விட ரிப்பீட் பண்ணுற கிளைண்ட், அதாவது ஏற்கனவே கொடுத்த ஆர்டரை திருப்பி நம்மகிட்ட கொடுக்குறான். இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு மெட்டா ஆட்ஸ் போட்டிருக்கான், கூகுள் ஆட்ஸ் போட்டிருக்கான் அப்படின்னா அவங்களே திருப்பி ஆர்டர்ஸ் கொடுக்குற அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணி அதிக லீட்ஸ் எடுத்து கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா புது ஆள் வந்தால் போதும், எனக்கு புதுசாக தான் ஆள் வேணும்னு சொல்லிட்டு செய்கிற ஒர்க்கில் வந்து ஒரு டெடிகேஷனும் குவாலிட்டியும் இருக்காது. ஒரு சரியாக பண்ணாமல் போயிடுவாங்க, கிளைண்ட் ஃபாலோஅப்ஸ் இருக்காது. ஸோ ஏனோ தானே அவங்களுக்கு பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ அடுத்த கிளைண்ட்டை தேடி போவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தோன்னா சேச்சுரேட் ஆகிட்டு நின்றுவீங்க, ஒரு ஃபெயிலியர் ஆயிரும்.
ஸோ எல்லா டைமும் நியூ கிளைண்ட்டை வந்து தேடி வரதை விட ஒரு 100 கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி அந்த 100 கிளைண்ட் ரிப்பீட் பண்ணாவே அந்த கிளைண்ட்டுக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பல வருடங்களுக்கு உங்களுக்கு ஒர்க்கை வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீலான்ஸ்லேயே ஒரு ஸ்டேபிளாக உங்களோட இன்கம் வந்து இருக்கும். அதனால் டோன்ட் கோ வித் நியூ கிளைண்ட்டு, ஸ்டே வித் யுவர் ஓல்டு கிளைண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கடைசியாக 10வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரீலான்சிங்கில் ரொம்ப ஸ்பீடாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும். இப்போ டெய்லியும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு புதுசாக தான் லேர்ன் பண்ணிக்கணும். 1 ஹவருக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் அப்டேட் பண்ணணும், என்ன கிளைண்ட்டுக்கு பண்ணீங்களோ. அதுக்கப்புறம் இன்னொரு 1 ஹவருக்கு அவுட்ரீச் பண்ணணும். ஒரு கிளைண்ட்டை சர்ச் பண்ணுறது அவுட்ரீச்னு சொல்கிறோம். ஒரு கோல் கால்லையோ இல்லை இமெயிலையோ வாட்ஸ்அப்லையோ மெசேஜ் பண்ணி அவுட்ரீச் பண்ணி கிளைண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். அப்போ வந்து இதை வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு 3 டேஸ்க்கு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க ஒரு அவுட்புட்டும் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்ரீச் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க, போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங் பண்ண மாட்டாங்க, லேர்ன் பண்ண மாட்டாங்க. பட் இது 3மே கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது ஃபைனலாக 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ராசஸ் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரே நாலேஜை வச்சு நீங்கள் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளும் புது அல்கரிதம் வருது, புது ப்ரோக்ராமிங் அப்டேட் ஆகுது, புது ஏஐ டூல்ஸ்லாம் வருது. அப்போ டெய்லி பேசிஸில் நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்கணும், அவுட்ரீச்சும் பண்ணணும், ஒர்க்கை பண்ணி கிளைண்ட்டுக்கு டெலிவரியும் பண்ணி அதுக்கான போர்ட்ஃபோலியோவில் அதோட அப்டேட்டையும் கொடுக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாவே ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரீலான்சராக கண்டிப்பாக உங்களால் ஆக முடியும். கண்டிப்பாக இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் சீரீஸில் இந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் சம்மந்தப்பட்ட நிறையா டிப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியும் நிறையா ஃப்ரீலான்சிங் டிப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நிறையா ஃப்ரீலான்சிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோ பாருங்கள். அதே மாதிரி டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.